டைம் டைலேஷன் கால விரிவாக்கம் என்பது நவீன இயற்பியலில் வரும் ஒரு முக்கிய கருத்து. ஆனால் சிலர் கூறுவது போல் இதற்கு சற்றே ஒத்த கருத்துகள் இந்திய வேத புராணங்களில் முன்பே குறிப்பிடப்பட்டுள்ளன. இதை எளிமையாக பார்ப்போம். 1. டைம் டைலேஷன் என்றால் என்ன? டைம் டைலேஷன் என்பது நேரம் எல்லா இடங்களிலும் ஒரே வேகத்தில் செல்லாது என்ற கருத்து. இந்த கருத்தை விஞ்ஞானமாக விளக்கியவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்களின் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அதன்படி ஒருவர் ஒளி வேகத்திற்கு அருகில் பயணம் செய்தால் அல்லது மிகவும் பெரிய ஈர்ப்பு விசை கிராவிட்டி உள்ள இடத்தில் இருந்தால் அவருக்கு நேரம் மெதுவாக செல்லும். எளிய உதாரணம், பூமியில் 10 வருடம் ஆகும். ஆனால் ஒளி வேகத்திற்கு அருகில் சென்ற விண்கலத்தில் இருப்பவருக்கு அது 1 வருடம் போல இருக்கலாம். இதுதான் டைம் டைலேஷன். 2. இந்திய வேதங்களில் இதற்கு ஒத்த கருத்து. பழைய வேத புராணங்களில் வேறு லோகங்களில் காலம் வேறுபடும் என்று கூறப்படுகிறது. இந்த கருத்து பாகவதா புராணா மற்றும் விஷ்ணு புராணா போன்ற நூல்களில் உள்ளது. தேவர்கள் மற்றும் மனிதர்களின் நேரம். வேதங்களின்படி மனிதர்களின் 1 வருடம் சமன் தேவர்களின் 1 நாள். அதாவது 6 மாதம் சமன் தேவர்களின் பகல், 6 மாதம் சமன் தேவர்களின் இரவு. இதன் பொருள் லோகங்கள் மாறினால் காலமும் மாறும். 3. பிரம்மாவின் கால அளவு. வேதங்களில் மிகவும் பெரிய கால அளவு பிரம்ம அவர்களின் நாள். பிரம்மாவின் 1 நாள் சமன் 4.32 பில்லியன் மனித வருடங்கள். இதை கல்பம் என்று அழைக்கிறார்கள். அதாவது பிரம்மா லோகத்தில் சில நிமிடங்கள், பூமியில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகலாம். 4. புராணங்களில் வரும் உதாரணம். புராணத்தில் வரும் கிங் காகுட்னி கதை இதற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. அவர் தனது மகள் ரேவதி உடன் பிரம்மா லோகத்திற்கு சென்றார். அங்கு அவர்களுக்கு சில நிமிடங்கள் போல இருந்தது. ஆனால் பூமிக்கு திரும்பியபோது பல யுகங்கள் கடந்துவிட்டன. 5. முக்கிய வேறுபாடு. இதை கவனிக்க வேண்டும். வேதங்கள் ஆன்மீக புராண விளக்கம், தத்துவ கருத்து, விஞ்ஞானம், கணிதம் மற்றும் பரிசோதனைகள் மூலம் நிரூபிக்கப்பட்டது. ஆனால் இரண்டிலும் வரும் பொது கருத்து, நேரம் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி இல்லை.